செயற்குழு கூட்டத்தில் உதயநிதி பேசிய அந்த தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. சமூக வலைதளங்களில் திமுகவை பலப்படுத்த வேண்டும் என்று திமுக செயற்குழு கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2026 தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தேர்தலை எதிர்கொள்வதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்த பேச்சுக்கள் இந்த செயற்குழு கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் ஒரு அம்சத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், உதயநிதி ஸ்டாலின் பேசிய விவரங்களை பதிவு செய்யுங்கள். அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில செயற்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் செயற்குழு உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில இந்த செயற்குழுல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் பேசியிருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் தலைமையில் எந்த தேர்தலிலும் திமுக தோற்கவில்லை என்றும் திமுகவுக்கு மகளிருடைய ஆதரவு அபரிதமாக பெருகி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். சமூக வலைதளங்களில நம்மை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 221 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி முதலிடம் பிடித்திருப்பதாகவும் முதலமைச்சர் பவர்ஃபுல் கரிஸ்மேட்டிக் லீடராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி குறித்து பேசும்போது நம்முடைய கூட்டணி நாளுக்கு நாள் வலுவாகி கொண்டிருப்பதாகவும் 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வரக்கூடிய வெற்றி தமிழ்நாட்டுக்கான வெற்றி மட்டுமில்லை என்றும் இந்தியாவுக்கான வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு அணியும், அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணியும் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் இந்த செயற்குழு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். 200 சட்டமன்ற தொகுதி இல்லாமல் 200க்கு மேற்பட்ட தொகுதிகளில் 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையும் உதயநிதி ஸ்டாலின் இந்த செயற்குழு கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு செயற்குழு உறுப்பினர்களும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இதன் பிறகு திமுகவுடைய பொதுச் செயலாளர் பேச இருக்கிறார். அதே போல திமுகவுடைய தலைவர் முதலமைச்சரும் பேச இருக்கிறார். இவர்கள் இருவரும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும், நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை இந்த செயற்குழுல தெரிவிக்க இருக்காங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.